ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி பூஜைக்கு கலசம் எப்படி வைக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் எந்த டைமிங்கில் வந்து நம்ம அம்மனை வரவேற்கிறது, எந்த டைமிங்கில் பூஜை பண்ணுறது, அது எல்லாமே நமக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி கலசம் வைக்க போகிறது, அந்த கலசத்துக்குள்ளே என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமாக வந்து நம்ம வரலட்சுமி பூஜைக்கு கலசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபோட்டோ வச்சு வழிபட்டால் கூட கலசம் வச்சு பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. நம்மளால் அம்மன் சிலையே பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்தால் கூட நீங்கள் அந்த கலசம் மட்டுமாவது வைங்க. மேபி கலசம் வைக்கவும் முடியாதவங்க ஃபோட்டோலேயும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கலசம் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, ஓகே, நம்ம எப்படி இப்போ கலசம் வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கலசத்துக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னா சொம்பு, பித்தளை சொம்பு, அவங்கவுங்க விருப்பப்பட்டு வெள்ளி சொம்பு அது மாதிரி எது வேணால் வச்சுருப்பாங்க. பட் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து ஒரு பித்தளை சொம்பு எடுத்துப்போம். அந்த சொம்புலுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நூல் வந்து கட்டணும், மஞ்சள் நூல் வந்து கட்டணும். அது கட்ட முடியாதவங்க வந்து நம்ம கழுத்தில் மஞ்சள் நூல் கட்டிக்கலாம். இப்போ உள்ளே என்னென்ன போடலான்னு பார்ப்போம். பச்சரிசி வந்து அது நிரம்பு, அதை ஃபுல்லாக இருக்கிற வரையும் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து லெமன், அதில் வந்து ஒரு புள்ளி கூட இல்லாமல் எதுவும் அடிப்படாத அது மாதிரி நல்ல ஒரு லெமனாக பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட அடுத்து ஒரே ஒரு ஜாதிக்காய், ஒரே ஒரு மாசிக்காய், ஒரே ஒரு 3 ஏலக்காய், 2 ஏலக்காய் போடக்கூடாது, 3 ஏலக்காய் இல்லை 1 ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து காதோல கருகமணி, அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நாட்டு மருந்து கேட்டையில் கேட்டாங்கன்னா தந்துடுவாங்க. மஞ்சள் சும்மா ஒரு தூள் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை மஞ்சள் கிழங்கு போட்டாலுமே பரவாயில்ல. இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம எடுத்து பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அதனால் நமக்கு மஞ்சள் தூளாக இருந்தது அப்படின்னா மிக்ஸ் ஆகுன்ற நினப்பு இருந்தால் நம்ம ஒரு மஞ்சள் கிழங்கு மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிராம்பு இல்லைனா 3 கிராம்பு, அந்த மாதிரி 1 இல்லை 3 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ரூபா காயின், அதில் வெள்ளி காயினோ தங்க காயினோ அது அவங்கவுங்க விருப்பம். பட் நம்ம வந்து 1 ரூபா காயின் வந்து அதில் கண்டிப்பாக போடலாம். இந்த காயினை வந்து நம்ம அதுக்கடுத்து பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம எங்கே நம்ம காசு வச்சுருப்போமோ அந்த பீரோவில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1 ரூபா காயினு இல்லைனா வந்து தங்க காயின், வெள்ளி காயின் நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலசத்துக்குள்ளே வந்து 9 போடணும், 9, 11 அந்த மாதிரி போடணும். இப்போ நம்ம வந்து 9 வந்து போட்டாச்சு. இதில் நீங்கள் 11 போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம், குங்குமம் அந்த மாதிரி 11 வந்து இந்த வாசனை பொருட்களும் மங்கள பொருட்களும் ஆட் பண்ணிக்கலாம். வெத்தலை, பாக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ 9 பொருள் தான் போட போகிறோம். இப்போ கலச தேங்காய் தான் மெயின். கலச தேங்காய்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டாலே வந்து தருவாங்க. நார்மல் தேங்காய் வைக்காமல் கலசம் தேங்காய் தான் வைக்கணும். ஸோ அந்த தேங்காய் வாங்கி நம்ம மேலே இருக்க கொஞ்சமான நாரை மட்டும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக மஞ்சள் எல்லாம் பூசி, இப்போ நம்ம வந்து வெறும் தேங்காய் மட்டும் தான் வைக்க போகிறோம் அப்படின்னா முகமெல்லாம் விற்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாங்கி கட்ட போகிறதா இருந்தால் நம்ம சும்மா ஒரு குங்குமம் வச்சு நம்ம முகத்தை கட்டிக்கலாம். இல்லை முகம் வந்து நம்ம கட்ட போகிறதில்ல, இதை தான் நம்ம அம்மனாக பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு இப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ அலங்காரமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொட்டு வச்சு அதுவே அழகாக முகம் செய்கிறது, மஞ்சளாலேயே முகம் செய்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்கவுங்க விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ கலசம் சோம்பு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, தேங்காய் எல்லாம் மஞ்சள் எல்லாம் பூசியாச்சு. இப்போ அது கலசம் அந்த தேங்காய் வைக்கிறது எப்படின்னா 9 மா இலை, 9 இல்லை 11 மா இலை வந்து சுற்றி வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த தேங்காவை வச்சிடணும். இப்போ கலசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த தேங்காய் மேலே என்ன பண்ணணும்னா பஞ்சு மாலை, அதாவது வரலட்சுமி அம்மனுக்கு வந்து பஞ்சு மாலை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் வந்து பஞ்சு மாலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பஞ்சு மாலை எப்படி பண்ணுறதுன்னு கூட காமிக்கலாம். பஞ்சு மாலை போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு நகை நம்ம யூஸ் பண்ணி இந்த நகையாக இருந்தாலும் அதை மஞ்சள் தண்ணியில் போட்டு அலசி நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு நம்ம அதை கூட போடலாம். அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு பூ எல்லாம் வச்சு இப்போ நமக்கு கலசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கலசத்தை நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, கலசம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தரையிலையோ இல்லை அந்த டேபிள் மேலேயோ நம்ம வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வந்து ஒரு வாழை இலை வைக்கணும். ஒரு மணை மாதிரி இருந்தது அப்படின்னா அது போட்டு அதுக்கு மேலே வாழை இலை போடலாம். பட் நம்மக்கிட்ட மணை இல்லைன்னா ஒரு வாழை இலையை மட்டும் போட்டு அதுக்கு மேலே வந்து பச்சரிசி வந்து நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமம், கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கு மேலே தான் நம்ம கலச சொம்பை வைக்கணும். இப்போ கலசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு என்னென்ன
பூஜைக்கு தேவைப்பட்ட பூக்கள், பழங்கள் அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டாக போட்டுட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.